பஞ்சாயத்து செக்ரட்டரி மாதிரி பேசு, நீ வரி வாங்குவ, உன் எல்லாத்துக்கும் நான் வந்து பங்கு போட்டுக்கணுமா? வரியில பாதி குடுக்குறியா நீ? எதிரில யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னு பேசு. பஞ்சாயத்து செக்ரட்டரி மாதிரி பேசு. திருவண்ணாமலை பாரஸ் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரோடு போடுறதுக்கு நாங்க தான் பர்மிஷனுக்கு டெல்லிக்கு ஆன்லைன்ல போட்டுருக்கிறோம். அது திங்கக்கிழமை வரும், திங்கக்கிழமை தான் அப்ரூவ் ஆகி வரும். அதுலயும் எந்த சந்தேகமும் கிடையாது. அது வந்த பிறகு திருவண்ணாமலை பாரஸ்ல இருந்து போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ முரம்படிக்கிறதுக்கு எங்கேயுமே இல்ல. இவரு ரேஞ்சரும் கேட்டோம். நான் இடத்த போய் பார்க்கும்போது தான் அந்த இது வந்து அரூர் எல்லைன்றது, அது நான் போய் இடத்த பார்த்த பிறகுதான் அதை வந்து சொன்னோம். என்ன சொல்றீங்க? நீ எடுத்துக்கிறீங்களா? நீ செய்றீங்களா? எழுதி கொடுங்க. நீங்க எழுதி கொடுங்க. வீடியோ ஆபீஸ்ல பேசிக்கிறோம். நீங்க யாரும் பேசாதீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமா இல்ல ப்ராப்ளம் ரைஸ் ஆகணுமா? சுற்றி வளைத்து கொண்டு முற்றுகையிட்ட பொதுமக்கள் பேசும்போது பேசுறது அது எல்லாரும் பண்ற ஒரு விஷயம். அவரோட கை நீட்டி என்ன மரியாதை இல்லாம பேசுறாங்க. என்ன பேசணும்? தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்திற்குட்பட்ட கருங்கல்பாடி, ஆலம்பாடி, புதூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பகுதியில் வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் சாலையை கடக்க வேண்டும். அந்த சாலை திருவண்ணாமலை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த நிலையில் அந்த பகுதியில் சாலை அமைத்து தர வேண்டும். சாலைகள், அந்த மண் சாலையும் கரடு முரடாக இருக்கிறது, மழை காலத்தில் சேதமடைந்திருக்கிறது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது என கோரிக்கை விடுத்து மக்கள் போராட தொடங்கிவிட்டனர். தகவல் அறிந்த பிடிஓ அதிகாரி மிருநாளினி சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது அங்கு சட்டமன்ற உறுப்பினரும் வந்து விடுகிறார். பொதுமக்கள் சுற்றி சூழ்ந்திருக்க அதிகாரி மிருநாளியிடம் பொதுமக்கள் கடுமையாக வாக்குவாதம் செய்ய அங்கு நின்று கொண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் கை நீட்டி பேசிவிட்டீர்கள் என சிலர் அதிகாரியை பார்த்து கேள்வி எழுப்ப, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரிடமும் உங்களை கை நீட்டி பேசினேனா, உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆச்சா என தெளிவுபடுத்தி சமாதானம் படுத்தி கொண்ட அந்த அதிகாரி, உங்களது ஊராட்சியில் வரி வாங்குகிறீர்கள், அதனை வைத்து சாலை போட வேண்டும், சாலை போடுவதற்கான பணியை தொடங்குங்கள், அதற்கான நில அளவீடுகளை செய்யுங்கள், விரைவில் அங்கு சாலை போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிவிட்டு அதிகாரி கடந்து சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.